சிம்பிளா இன்னைக்கான எபிசோட பத்தி சொல்லணும்னா முடியல ஜி சத்தியமா முடியல ஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் ஜி இந்த மாதிரிலாம் டாஸ்க் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா அந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் வைக்கிறாங்க. டான்ஸ் மேரத்தான் ஆடிய மாட்டம் என்ன பேரை வேணா மாத்திக்கிட்டோம். கான்செப்ட் ஒன்று தான், ஒரு ஸ்டேஜை போட்டு எல்லாரும் ஆட சொல்றாங்க. ஸோ இது வைக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு கொரியோகிராஃபர் உள்ள இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி இல்லை 2-3 டான்சர்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. டான்சர்ஸ் இந்த சீசன்ல ரொம்பவே கம்மி இருக்கிறதுல, ரொம்ப 1-2 பேருக்கு தான் ஆடவே கரெக்டாக வருது. அப்படின்னும் போது இந்த சீசன்ல இந்த டாஸ்க் வைக்காமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு இந்த அளவு வச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லைவ் எத்தனை பேர் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேஜிங்காக இருந்தது? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான்லாம் இந்த 8 பேர் உள்ள வந்தோன்னே அப்படியே எபிசோட் அப்படியே பத்திக்க போகுது, பயங்கர ஃபயராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கான லைவ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிட்டு இருக்கும்போது ட்விட்டரில் ஏகப்பட்ட பேர் இது மாதிரி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. சத்தியமா முடியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர போரிங்காக போயிட்டு இருந்தது. என்னதான் எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. இது இந்த சீசனில் மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கிரிஞ்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓப்பனாக சொல்லலாம் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது இவங்க மட்டும் தான் இல்லை, எல்லா சீசன்ல பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த டான்சர்ஸ் கொஞ்சம் நல்லா நிறைய பேர் டான்சர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்டர்டைனர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா உள்ள அதை பார்க்கும்போது டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இப்போ என்ன மேட்டர்னா இதில் வந்து டான்சர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி இந்த சீசனில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஓப்பனாக சொல்லலாம் அதுதான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான மேட்ரு, ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளி உலக விஷயங்களை வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கழிவு ஊத்திட்டு இருக்காரு. ஆனா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, முக்கியமான ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன்டா இதை வைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லாம எப்படி சொல்றது, சும்மா வாய்க்கு வந்தது பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுருந்தாங்க ஒன் ஒரு எபிசோட்ல. ஆனா அந்த செக்மெண்ட் ஏன் கட் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. யாரை காப்பாத்துறதுக்கு அது எடுத்தீங்க? ஏன்னா ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டுக்கு அது. இன்னைக்கு ஒன் ஒரு எபிசோட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்காரு. சௌந்தர்யா பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை கழிவு ஊத்துது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சௌந்தர்யோட வயிற்றுல பாத்தீங்கன்னா கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எனக்கு பார்க்கும்போது செம ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது நான் அவனுக்கு விட்டாலும் பரவாயில்ல, நான் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது செம காண்டாச்சு. அதிகம் இந்த கிளிப் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து போயிடுவோம். ஸ்டார்டிங்ல விஷாலோட மன்னிப்புல இருந்து ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த மன்னிப்புல இருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணார். தர்ஷிகாக்கு எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே ஃபேட்மேன் எந்திரிச்சு உட்காந்து ஒரு டிசைட் பண்ணிட்டு எவனை பொட்டி அடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி மண்டையில் ஒரு பிளானை போட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு அட்வைஸ் போட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ரயன் வந்து ஒரு விஷயம் பண்றால, அதாவது உன்னை அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து நடக்காது, 1% தான் வாய்ப்பு இருக்குது. நான் லைவ்ல பார்த்தேன். ஸோ அதனால் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது சரியாக புரியாது என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னு. ஆக்சுவலாக லைவ்ல பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சுது. என்ன மேட்டர்னா ரயன் வந்து உன்னை அட்டாக் பண்ணி ஒன்று பண்ணலாம், எனக்கு டிக்கெட் ஃபினால அவன் ஜெயிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னையும் அதுக்கடுத்து சௌந்தர்யா இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக முடியாது. அவனுக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணுறான்னா ஆக்சுவலாக உன்னை அட்டாக் பண்ணி மேலே வரலாம்னு நினைக்கிறான். ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக சொல்கிற நோட் பண்ணிக்கோ, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உன்னோட ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்க. கிட்டத்தட்ட 14 வாரமாக நீ என்ன பண்ணுற, இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ஒருத்தன் ஒரே வாரத்தில் அதை பிரேக் பண்ணணும்னு நினைச்சா அதெல்லாம் மேஜிக் தான், அதெல்லாம் மிராக்கிள், அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், 1% தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கிளியரா சொன்னாப்ல. முத்துக்குமரன் வந்து ஆமாண்ணே எனக்கும் புரியுது அது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தீபக் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை கெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனோட இப்போ என்ன அப்படின்றத கிளியரா கெஸ் பண்ணிட்டாரு. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா ஆக்சுவலாக ரயன் தீபக் அது மாதிரி இது மாதிரி யாரையாவது நம்ம டிசைட் பண்ணி ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண அவனாகட்டும் இல்லை தீபக் ஆகட்டும் யாராவனா இருக்கட்டும், நம்ம டிசைட் பண்ற ஆளை வந்து பெட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மண்டையா கழுவிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. பச்சைக்கிளி மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எபிசோட்ல காமிக்கல, லைவ்ல பார்த்தேன். அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மண்டையை கழுவிட்டாரு. இருந்தாலும் ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்டா போனாலே எனக்கு கொஞ்சம் பெட்டரான இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கடைசியில் முடிச்சாரு. ஆனால் மேட்டர் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன ஃபீட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டாரு. இப்பயும் சொல்றேன், பெட்டி வச்சதுக்கு அப்புறம் ரயன் மனசு மாறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு ஒர்த்தா இல்லைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். ரயன் டாப் 5ல வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டங்க. ஏன் தெரியுமா? ஆக்சுவலா கடைசி வர அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 பேராவது கொண்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரத்தில் எல்லாருமே நாமினேஷன்ல இருப்பாங்களே. ஸோ டிக்கெட் ஃபினாலேன்றது ஃபினாலே வீக்குக்கு போறதுக்கு தான். அந்த ஃபினாலே வீக்ல மிட் வீக் எவிக்ஷன்ல தூக்குவாங்க பார்த்தீங்களா, அதுல ரயனை தூக்க மாட்டாங்களா? இல்லை, ஏன்னா எல்லாமே ஓட்டிங் பேசிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ரயன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. என்னதான் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிருந்தாலும் ரயனுக்கான ஓட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அப்போ இதுக்கு முன்னாடி ரயன் நாமினேஷன் வரும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ மட்டும் எப்படி கம்மி அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ வந்ததுக்கான காரணம் சௌந்தர்யா நாமினேஷன் இல்லை, சௌந்தர்யோட ஓட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரயனுக்கு போச்சு. அது
அதுதான் பார்த்தீங்கன்னா ரயன் டாப் 2ல இருந்தார். எத்தனை பேர் நோட் பண்ணி தெரியல. ஸோ இப்போ திருப்பி அந்த மாதிரி ரயனுக்கு வந்து ஓட்டு வருமானு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயனோட மண்டே கழுவினார், அதுக்கப்புறம் தீபக்கோட மண்டே கழுவினார். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து மண்டே கழுவுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரயன் தான் கொஞ்சம் மாட்டுவார் அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன பண்ணார், வான் பண்ணார் பயங்கரமா. அதாவது ஃபேட்மேன் நீங்க வந்து ரவீந்தர் சொல்றவர், ரவி உங்களை வந்து நம்புன உங்களை ட்ரஸ்ட் பண்ண நானு, ஆனா திருப்பி நீங்க அதே விஷயத்தை திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. வெளி உலக இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எப்பதான் திருந்த போறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே, பாஸ் நான் அப்படி பண்ணல பாஸ், இப்படி பண்ணல பாஸ் அப்படின்னு மலுப்ப ட்ரை பண்ணாரு. ஆனா பிக் பாஸ் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உங்களுக்கு சொல்லி தானே அனுப்பணும், திருப்பி எதனால அந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாராட்டி தான் பேசினாரு. நீங்க நல்லா தான் ஒரு வாரம் விளையாண்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, இருந்தாலும் நீங்க நல்லா வந்தீங்க, மனசுக்குள்ள ஒரு வாரம் தங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்மளால பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேனை ஃபர்ஸ்ட் வீக் வெளியே அனுப்புனாங்களே, ஃபர்ஸ்ட் வீக் வெளியே அனுப்புறது காரணம் எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஒரு வந்து மெடிக்கல் ரீசனுக்காக தான் வெளியே போறாரு அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அந்த ரீசன் வந்து பிக் பாஸ்க்கு டச்சிங்காக இருந்ததுன்னு தெரியல. கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டச்சிங்காக தான் பேசினாப்ல, இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டேங்க நான் நம்புறேன் அப்படின்னு மாதிரி பேசினாரு. ஸோ பேசிட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வெளியே அனுப்பிட்டாரு. ஆனால் பிக் பாஸ் சொன்ன மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஓட்டிங் பேசிலாம் பேசியிருக்காரு, ஓட்டிங் பற்றி பேசியிருக்காரு, யார் டாப் 1 டாப் 2 அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டார். ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிக் பாஸ் பண்ண ரொம்ப பெரிய தப்பு. இப்போ வான் பண்றாங்களே, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டா அப்பவே வான் பண்ணிரணும். இன் கேஸ் நீங்க ஏதாவது டாப் ஆர்டர், அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க செகண்ட் அப்படின மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா கம்பல்சரி மொத்த பேரை வெளிய அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி அப்பவே வான் பண்ணி பயங்கரமா அனுப்பிச்சிருந்தாங்கன்னா மேபி சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வெளி உலக இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கிற வரைக்கும் அது ஓகேவா இருந்தது. எப்போ அவங்க கண்டென்ட்டை தாண்டி இந்த ஷோவோட கான்செப்டே மொத்தமா அது கொலாப்ஸ் பண்ண போகுது, இதுக்கப்புறம் அடுத்த வாரம் ரொம்ப மொக்கையா போகுது அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பயே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு வந்து பயம் வந்துருச்சு. மொத்த பேரையும் உண்மையை சொல்லிட்டானுங்கடா. ஏன்னா தர்ஷாலாம் ஒரு இடத்துல சொன்னாங்க 1ல இருந்து 8 வரைக்கும் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க நேத்துலாம். ஸோ அதெல்லாம் பிக் பாஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. என்ன மேட்டர்னா நேத்தே இதை ஸ்டாப் பண்ணிருக்கணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஆக்சுவலாக செத்த போனதை எதுக்கு திருப்பி அடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் மொத்தத்தையும் சொல்லிட்டானுங்க. இதுக்கப்புறம் எதுக்கு சரி இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான செக்மெண்ட்டை கட் பண்ணாங்கன்னு சொன்னால சௌந்தர்யாவோட செக்மெண்ட். என்ன மேட்டர்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து முத்துக்குமரனா இந்த 8 பேர் உள்ள வந்தாங்களே, அதில் 7 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து பிடிக்கும், அவன் உழைப்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் டாப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒருத்தவங்க யாருன்னா தர்ஷா. ஸோ தர்ஷாவை தவிர மிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முத்துக்குமரனை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்களே. இதை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவில் டைஜஸ்டே பண்ண முடியல, சரியான வைத்தறிச்சல் இருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் கிளியரா தெரியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் மட்டும் தான் உழைப்பு போட்டானா, நாலாம் போடலையா, நாங்களாம் உழைப்பு போடலையா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது உண்மைதாமா, உழைப்பு போடலதாமா. வர்ஷினி கிட்ட வந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வர்ஷினி தெளிவான ஆளா இருந்தா, ஏமா நீ உழைப்பு போடலதா அப்படின்ற மாதிரி போல்டா பேசிருக்கணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல வரல, அவர் இந்த இடத்துல உழைச்சிருக்காரு. என்ன பேசுற நீனு, அந்த இடத்துல சௌந்தர்யா உழைப்பு போட்டுதான்னு கேட்டீங்கன்னா, உன்னை விட அவன் அதிகமாக உழைப்பு போட்டிருக்கான், அதனால தான் அதை சொல்றோம் அப்படின்னு நம்ம ஒரே பாயிண்ட்ல முடிச்சு விட்டுருக்கலாம். அதை முடிச்சு விட தெரியாம பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து ஒப்பேத்திட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அதை பேச தகுதியான ஆளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இங்க வந்து உழைப்ப போட்டோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. விட்டா மக்கள் காலையிலே விழுந்துருவோம் போல இருக்கு. முத்துக்குமரன் மக்கள்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக மக்கள் காலையிலே விழுந்துருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உள்னா என்னமா தப்பு, ஓட்டு வாங்கணும்னா மக்கள் காலில் தானே விழணும், மக்கள் போகிற ஓட்டு தானே அது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் அவங்க சொல்கிறாங்களா மக்கள் காலில் விழுந்துருவானு. இப்போ ஓட்டு எப்படி வருதுன்னா, ஆக்சுவலாக எவன் அங்கே வந்து ஹார்ட் ஒர்க்கை போட்டு ஒரு டாஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்க, டாஸ்க்குக்காக யோசிக்கணும், அந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்புட்டை போடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுன்னு ஒரு மூலையில் இருப்பேன், அந்த டாஸ்க்கு நான் விளையாடினா இது எல்லாத்தையும் தோத்துட்டு போவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுட்டு ரெண்டு கியூட் ரியாக்ஷன் அது போதும், நான் அதை கொடுத்தனா போதும், என்னோட டீம் அதை பார்த்துக்கும், மிச்சம் எல்லாம் போதும், அதை வச்சு நாங்கள் வந்து ஓட்டு டாப் 2 வரைக்கும் வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்களா, நாங்களாம் உழைப்ப போடலையான்னு. வாய் கூசல, ஏமா நீ உழைப்ப போட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய் கூசல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சௌந்தர்யா உள்ளே இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ரீசன் மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் தாங்க, அவங்களோட ஃபன்னியான ஒரு ஃபேஸ் தாங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, அது அவங்க அதனால அவங்க இருக்கிறாங்க, அது தப்பு கிடையாது, ஓகேங்களா. இருந்தாலும் அவங்க உழைப்ப போட்டுன்னு சொல்கிறது, அவங்க உழைச்சிருக்காங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க உழைச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை மட்டும் உழைப்ப போட்டுன்னு சொல்லாதீங்கன்றாங்க. இங்கே என்ன மேட்டர்னா, நான் காலையில் சொன்ன எக்ஸாம்பிள் திருப்பியும் சொல்கிறேன். என்ன மேட்டர்னா, ஒரு ரன்னிங் ரேஸில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் முதல்ல வராங்களோ, அப்போ இது பின்னாடி வராங்களே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வரானா 2வது 3வது வராங்களே, அவங்களும் அந்த எஃபர்ட்டை போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முதல்ல வந்தான் பார்த்தீங்களா, அவனை தான் எல்லாரும் பாராட்டாங்க, ஏன்னா அவன் தான் ஜெயிச்சிருக்கான். அப்படின்னும் போது முதல்ல வரவன் வந்து இவன் அதிகமான உழைப்ப போட்டிருக்கான்னு சொல்றதுல வந்து இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னு சொல்ல, அவ்வளோ ஒரு வைத்தறிச்சல் புலம்பி தள்ளுறாங்க. விட்டா காலில் விழுந்துருவான், மக்கள் காலில் விழுந்துருவான், அவன் மோசமானவன், அவன் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜி மற்றவங்களை மட்டம் தட்டி மேலே வரான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க், இந்த பிக் பாஸ் ஷோ என்னன்னே புரியாம
இல்லாமல் ஒரு ஜீவன் இவ்வளோ நாள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவன் வந்து இப்போ ரன்னர் அப் வரைக்கும் வரும்போது அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா தான். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோன்றது என்ன தெரியுமா, ஒருத்தவங்களோட குறைய சொல்லி தான் நம்ம வந்து மேலே வர முடியும். ஆரி சீசனில் அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆரி எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க, எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அப்பயே கொடுத்துருப்பாரு. இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட குறைய வந்து குற்றம் சாட்டி தான் என்னை வந்து தெரிய வைக்க முடியும், அதுதான் அந்த ஷோ அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருப்பாரு. உன்னை மேம்படுத்திக்கணும், உன்னோட குறைய சொல்லும்போது நீ உன்னை மேம்படுத்திப்பே, என்ன என் மேலே ஒரு குறைய சொல்லும்போது என்ன மேம்படுத்திப்பேன், இதுதான் இந்த ஷோ அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உண்மை. ஆப்போனண்ட்ல ஒருத்தருக்கான வச்சுக்கோங்களேன், அவனை அடிச்சாதான் இவன் வின்னு, அதுதான் உண்மை. ஒரு காம்படிஷன் என்னது, இது ஒரு காம்படிஷன். அந்த காம்படிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்ல இருக்கு உன்னையும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தா எங்க இருந்து, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எல்லாருமே பண்ண வேண்டியது. அதை ஒருத்தன் பண்றானா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயம், அது எனக்கு வராது. இதில் வர சொல்றாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்களை அடிச்சுட்டு மேலே வரல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஒன்று பண்ணாங்கல்ல வெளியே ஒன்று ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுவே நிறைய பேருக்கு அன்ஃபேரான விஷயம் தான். ஆர்ஜி ஆனந்தில ஒரு இன்டர்வியூல சொன்னாங்களா அவங்களோட ஆதங்கத்தை, இவங்க ஒரு பிளேயரே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அதோட ஆதங்கம் என்ன நினைக்கிறீங்க, மொதல் வாரத்துலேருந்து ஒருத்தவங்க எஃபர்ட்டை போட்டாங்க, மொதல் வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இருக்கிறதே தெரியல, இருந்தாலும் அவங்களுக்கான ஓட்டு வரும்போது அப்போ அந்த 4-5 வாரத்தில் வெளியே போனாங்களே அவங்க எவ்வளோ காண்டா இருக்கும். அந்த காண்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் பேசுறாங்க. ஏன்னா நான் வெளியே வந்துட்டேன், நான் எஃபர்ட்டை போட்டு வெளியே வந்துட்டேன், ஒருத்தவங்க எஃபர்ட்டே போடாமல் உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கான எஃபர்ட்டை வெளியே இருக்கவங்க போடுறாங்க அப்படின்றது காண்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்தது. அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து இவங்க பேசுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலங்க. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வெறும் அந்த கியூட் ரியாக்ஷன் வச்சு மட்டும் ஓட்டு போடுறானுங்களே, எப்பா அடே என்னால் முடியலடா சத்தியமா ஓப்பனாக சொல்லணும். இவ்வளோ ஆதங்கத்தில் பேசுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் முத்துக்குமரனுக்கு டைட்டில் கொடுங்க, ஜாக்லினுக்கு டைட்டில் கொடுங்க, யாருக்கு வேணா டைட்டில் கொடுங்க, அதாவது டைட்டில் கொடுக்காம இருங்க, சாரி மாற்றி சொல்லிட்டேன், இவங்க யாருக்கு வேணா டைட்டில் கொடுக்காம இருங்க, தயவு செஞ்சு சௌந்தர்யாவுக்கு மட்டும் டைட்டில் கொடுத்துடாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே எவன் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, தீபக் கொடுங்க, யாருக்குன்னா கொடுங்க. என்ன மேட்டர்னா இந்த டாஸ்க்குக்காக எவன் யோசிச்சிருக்கான், ரைனு கூட கொடுங்கன்ற டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சா பார்த்தீங்களா, அவன் கூட அட்லீஸ்ட் கடைசி வாரத்திலே தான் அவனோட எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுங்க, ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தவங்க வராங்களா அவங்கள ரன்னர் அப் வரையும் கொண்டு வந்துடாதீங்கடா தயவு செஞ்சு சொல்லண்டா அப்படின்ற மாதிரி தான் நான் அவங்க காலில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக ரன்னர் அப் அந்த ஃபினாலேல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையை பிடிச்சி தூக்குறது அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நெக்ஸ்ட் சீசனில் வரவங்களுக்கு சௌந்தர்யா மட்டும் ரன்னர் அப் டைட்டில் வினராக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம்ப்பா, வெளியில் இருக்க டீமை மட்டும் பக்காவாக செட் பண்ணால் போதும், உள்ளே போய் கியூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சி ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக ஆடி தள்ளிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியல. இதில் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக நல்லா பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சிவகுமார் இருக்கார்ல, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கு ரவீந்தர் ஃபேட்மேன் அவரோட உடம்பை தூக்கிட்டு அவர் 242 கிலோ என்னமோ சொன்னாப்ல. ஸோ அந்த உடம்பை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அவர் ட்ரை பண்ணார்ல, அதுவே பெரிய விஷயம் உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா அவர் காலை மூவ் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன், அந்த காலை மூவ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போட்டார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸே பாராட்டினாரு, நான் உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் கொண்டு வந்திருக்கேன், புதுசாலாம் இது கொண்டு வரல அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா ரவீந்தர் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் லைவ்ல ஒரு மேட்டர் சொன்னார், ஷோவில் காமிக்கல. ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, நான் 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தா கூட வெளியில் என்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுங்க அப்படின்னா கூட போட மாட்டேன். இந்த சூழ்நிலை வந்து என்ன அந்த மாதிரி ஆட வச்சது, ஸோ அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் பண்ணணும், இந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை, என் லைஃப்ல இது பெரிய மெமரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. உண்மையிலே அதாங்க. ஏன்னா ரவீந்தர் மாதிரி ஆளை வந்து இந்த மாதிரி ஆட வைக்கிறது, அவர் எஃபர்ட் வந்து கொண்டு வந்தது இந்த மாதிரி ஷோவாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரவீந்தர் எஃபர்ட் போட்டார்ல, அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளோ உடம்பு தூக்கிட்டு எப்படி ஆட போடுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ட்ரை பண்ணார்ல, அதுவே பயங்கரம் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டான்சர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் சுனிதா ஆனாங்க எல்லாம் கொஞ்சம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை இவங்களாம் ஆட தெரியும் அதனால ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது கொரியோகிராஃபர், டான்சர் சொல்ல கொரியோகிராஃபர். போன சீசனில் மணி இருந்தார்ல, ஸோ மணியில் மணிச்சந்திரா அவர் தான் வின்னர் ரன்னர் அப் வந்தார். ஸோ அவர்லாம் இருக்கும்போது மணிச்சந்திரா ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார், டான்ஸ் ஆட தெரியாதவங்களை கூட ஆட வச்சார், நிறைய கொரியோகிராஃப் பண்ணார், நிறைய இடத்துல கமல் சார் பர்த்டே ஆகட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டான்ஸ் ஆட வச்சாப்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கொரியோகிராஃபர்னு ஒருத்தர் உள்ள வைக்கிறது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு சீசனும் இந்த மாதிரி மற்றவங்களை ஆட வைப்பாங்க, அது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்கை ஓரளவு கொண்டு போகும், எலவேட் பண்ண முடியும் அப்படின்ற ரீசன் கோசம் தான். ஸோ இந்த சீசன் அந்த மாதிரி ஒருத்தரே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராமே இருந்திருக்கலாம். இந்த வீக் இதே மாதிரியே கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மொக்கையாக தான் போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து நாளைக்கு ஆட போகிறதுலையும் பெருசாக டான்ஸர்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷால் மட்டும் தான் இது நாளைக்கு ஆட போகிறதுலையும் கொஞ்சம் பெட்டராக ஆடுவார் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை குறை சொல்ல முடியாதுங்க, இவங்களை வச்சுக்கிட்டு இந்த டாஸ்க்கை கொண்டு வந்து பிக் பாஸ் டீமை தான் குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவங்க அதுக்கு தான் அது அவங்களுக்கு என்ன வருது, இவ்வளோ தான் வருது, ரொம்ப பெரிய டான்சர்ஸ் இல்லை அப்படின்னும் போது டான்ஸ்க்காகவே ஒரு ஷோவை ஒரு கான்செப்டை கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே ஒவ்வொரு சீசன்லையும் ரொம்ப எப்படி சொல்ல டிஆர்பியை கம்மி பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு சீசன்லையும் இந்த டாஸ்க் வரும்போது நம்மளுக்கு ஷோ பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே டல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்து ஒவ்வொருத்தரும் நடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ப்ராப்பராக ஒரு கான்செப்ட் அவங்களால யோசிக்க முடியல. ஏதோ ஒன்று அந்த டைலாக் போட்டு அவங்கவுங்க டைலாக் திருப்பி அதே டைலாக் பேசி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கழுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். லைவாக பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே சமகாண்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னொரு முக்கியமான மேட்ரு,
இந்த டாஸ்க்கை விட்டுருங்க. இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்ச கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட சாச்சனா ஒரு வேலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு உண்மையிலே காண்டாச்சு. நான் கூட ப்ரொமோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நினச்சேன், சாச்சனா வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே ஜாக்லின் அந்த இடத்துல பார்க்கும்போது பாவமாக தான் இருந்தது, ஓப்பனாக சொல்லலாம் பாவமாக தான் இருந்தது. ஏன் தெரியுமா, ஆக்சுவலாக முத்துக்குமரன் ஒரு பிரெட்டாக பண்ணால் என்ன கர்மன்னு தெரியல. ஸோ அதை வந்து எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாச்சனா நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தான் நான் வெளியே அதிகமாக பார்த்துட்டேனே, அது வேறு பார்க்க கண்டராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஜாக்லின் மூஞ்சி அங்கே செத்து போச்சு. உண்மையிலே அவங்க ஃபீல் பண்ணாங்களே, அதை பார்க்கும்போது சாச்சனா எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணுச்சுன்னு தெரியல. ஓப்பனா ஜாக்லின் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதை பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உனக்கு என்னமா அப்படி ஒரு இது அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது முத்துக்குமரன் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்களாம் ஜாக்லின் கிட்ட இருந்து, அதை பார்க்கறதுக்கு அவங்களால சகிக்கலையா, அதனால அதை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சனா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது உண்மை இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும், வெளியில இருக்க நம்மளுக்கும் தெரியும். ஆனால் வெளியில ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்றது ஜாக்லின் டீம் தான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி கேவலமான எடிட்டை போட்டு அது மூலியமா ஓட்டு வாங்கணும்னு ஏன்டா நினைக்கிறீங்க? ஏன்னா உள்ள ஒரு மேட்டர் அப்படி நடக்கவே இல்லை. அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் திருப்பி அந்த மாதிரி ஜாக்மூவா ஏதோ ஒன்று போடுவானுங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி போட்டு எடிட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பானுங்க. இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஜாக்லினோட ஆளு வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் திருப்பி அதை பண்ணானுங்க. அப்பதான் எனக்கு ஷாக் ஆச்சு. டேய், அந்த பொண்ணோட ஆளு வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டாடா, இன்னும் ஜாக்மோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டை போட்டு டென் பண்ணுவானுங்க. நீங்க இன்னும் திருந்தலையாடா அப்படின்ற மாதிரி தான் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சாச்சனா பண்ணது கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லினை அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. முத்துக்குமரன் அந்த இடத்துல திட்டிருப்பாப்ல, அந்த சமயத்தில் நீ பண்ணுறது ரொம்ப தப்பா இருக்கு, கொஞ்சம் ஓவரா போகுது அப்படின்னு நம்ம திட்டிருப்பாப்ல. ஸோ அதுக்கப்புறமும் சாச்சனாக்கு எடுத்து சொன்னாலும் என்ன பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்கிற கேரக்டர் சாச்சனா இல்லை, தீபக் கரெக்டாக சொல்லுவார். அதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஆள்கிட்ட சொன்னாதான் புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் புரிஞ்சுக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிக் பாஸ் வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி லைட் ஆன் பண்ணுங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் கூப்பிட்டு வச்சு கொட்டுன்னு கொட்டினார். ரவீந்திர மட்டும் விட்டுட்டார். ஏன் சொல்லுங்க, காலையிலே கொட்டிட்டார்ல, திருப்பி அது கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எதுக்குப்பா இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சிவகுமார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவர் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பவித்ரா தர்ஷிகா பேசிட்டு இருந்தாங்களே, ஸோ இந்த மேட்டர்லாம் எடுத்து சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் இப்போ தர்ஷிகா வந்து உப்பு போடாமல் சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு செம காண்டாயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு, ஆஹா இவர் வந்து தேவையில்லாத வெளியில் நடக்கிற மேட்டர் எல்லாத்தையும் பேசுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எல்லாரும் லைனாக கூப்பிட்டு உட்கார வச்சு சாச்சனா வந்து ரீல்ஸ் மேட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, நான் உங்கள்கிட்ட படிச்சு சொல்லி தான் நினச்சேன், அப்பயும் ஏன்டா திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சாச்சனா சார் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு நாங்கள் பாருங்க, கிடிங் அப்படின்றாரு பாருங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா மனுஷன் செதற இருப்பாரு. இவ்வளவு சொல்லியும் ட்ரை பண்றேன், அவ்வளவுதானா ட்ரை தானா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனுக்கு எவ்வளவு காண்டா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு உண்மையிலேயே வளருதா இல்ல எப்படி சொல்றது வேணும்னே பேசுதா என்னன்னே புரியலங்க. அந்த மனுஷனை அவ்வளவு இரிட்டேட் பண்றாங்க. ஆனா பிக் பாஸ் என்ன மேட்ரு, இதுக்கு மேல நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பாஸ், எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க, நீங்க அமைதியா விட்டாலே எல்லாம் சொல்லாம இருப்பானுங்க. அவனுங்க என்ன பண்றானுங்க, அவனுங்க அறிஞ்சு சொல்ல, அவனுங்க அறியாம சொல்லிட்டானுங்க. ஏன்னா எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் பெருசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம தான் சொன்னது. இதுல கடைசியா வந்து சவுந்தர்யா ஒரு கவுண்டரோட முடிச்சாங்க பாருங்க. ஆக்சுவலா எனக்கே தெரியுங்க, நீங்க அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்க, அதனால தான் எனக்கே ஒரு மாதிரி நான் வந்து டவுட்ல சுத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி டவுட்ல சுத்தல, ஏமா சௌந்தர்யா நீ டவுட்ல சுத்தல, வைத்தறிச்சல சுத்தின அப்படின்னு சொல்லு. ஏன்னா உனக்கு வந்து இப்போ உன்னை வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோ எல்லா வீட்ல இருந்து வந்து பாராட்டிருந்தாங்க, பயங்கரமா கியூட் ரியாக்ஷன், பயங்கரமாகுதுன்னு அப்பெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ இன்னொருத்தன பாராட்டினோன்னு, அதாவது எப்படி சொல்றது, அவன் உழைப்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே ஏத்துக்க முடியல. அவன் மட்டும் தான் ஒழிச்சானா லைவ்ல நீங்க பார்த்துருக்கணும். கிட்டத்தட்ட 2 ஹவர் 3 ஹவருக்கு மேல சௌந்தர்யா அப்படியே தான் அந்த மூஞ்ச உருனே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் கிளீனா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எபிசோட்ல டோட்டலா கட் பண்ணானுங்க பாருங்க. அதை பார்க்கும்போது என்னடா இவ்வளவு அன்ஃபேரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இதுவே முத்துக்குமார் யாரா பத்தி பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்ற அதை எடுத்து போட்டுருப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.